சீர்சம் பார்த்துட்ருக்கோம். அனிதா ரூ. 9,000 வட்டி கடைக்காரர்களிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து கடனை அடைத்தால் எனில் கடிகாரத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, ஓகே, என்னும் கொடுத்துட்டாங்க, ஓகேவா. இப்போ எவ்வளோ பே பண்ணணும்னா நம்ம ஏ தான் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஏ, அந்த ஏலையும் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வாட்ச் வேணுன்னா இந்த எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதுலேருந்து 12,500 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வாட்சோட அமௌண்ட் கிடச்சிடும், ஓகேவா. எதுவுமே மென்ஷன் பண்ணலைனாவே அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ I = PNR/100, ஓகேவா. இதில் என்னென்ன தெரியும்? P தெரியும் 9,000, N தெரியும் எவ்வளோ 3, R தெரியும் 15/100. இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 3s 27, 270 × 15. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,015 வருது, ஓகேவா. ஸோ எனக்கு ஐ கிடச்சிச்சு. எனக்கு ஏ தான் வேணும், ஓகேவா. ஏ வந்து நம்மளுக்கு தெரியும் P + I, ஓகேவா. அமௌண்ட் ப்ளஸ் வட்டி வருமா, ஓகேவா. அமௌண்ட் இங்கே எவ்வளோ 9,000. இங்கே வந்து P வந்து பார்த்திங்கன்னா 9,000, I வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 4,050. அப்போ ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆட் பண்ணிங்கன்னா 13,015 வருது, ஓகேவா. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 12,500 ஒரு வாட்சும் கொடுத்துருக்காங்களாம். அப்போ அந்த வாட்சோட அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 13,050 இருந்துட்டு 12,500 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்சோட அமௌண்ட் கிடச்சி, ஓகேவா. அப்போது 5 0 போனால் 5, இதில் 10 ஆகிடுமா, 10ல் 5 போனால் 5, இப்போ 550. அப்போ வாட்சோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550. இதுதான் கேட்குறாங்க. அப்போ வாட்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550, ஓகேவா. டிவி சீரசம் பார்த்துட்ருக்கோம். 5,600 ஆனது 6% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6,720 உயரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவனாக எழுதிக்கலாம். இது பாருங்கள், பி, இது 6, என் தான் கேட்குறாங்க எத்தனை ஆண்டுகள்ன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, அதாவது எத்தனை இவ்வளோவா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஏ தெரியும், P + I, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேவா. இப்போ இதுலேருந்து நம்ம வட்டி கண்டுபிடிச்சிக்கலாமா. ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,720, P வந்து எவ்வளோ 5,600. இதுலேருந்து நம்ம ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். 6,720 5,600 போச்சுன்னா 1,120, ஓகேவா. ஸோ எனக்கு ஐ கிடச்சிருச்சு, ஓகேவா. ஸோ ஐக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100, கரெக்டாக. I = PNR/100. அப்போது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. P எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,600, N தான் கேட்குறாங்க, R கொடுத்துட்டாங்க, 6 × 100. ஐயும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ 1,120, ஓகேவா. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு N தான் வேணும். அப்போ 1,120 / 56 × 6, ஓகேவா. இது இப்போ கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது பார்த்தாலே தெரியுது 2 டைம். அப்போ 20/6ன்னு வருது. இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைமு, 3 2s are 6. இது பண்ணிங்கன்னா 10 டைம்ஸு, அப்போ 10/3ன்னு வருது. 10/3 நான் மிக்சட் ஃப்ராக்ஷனில் பண்ணோம்னா 3 1/3, கரெக்டாக. 3 3s are 9, 9 + 1 10. அப்போது 3 1/3s. ஸோ இதுதான் கேட்குறாங்க. என் வேல்யூ வந்து என்னது 3 1/3s, ஓகேவா. தேசம் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள், இது 4,000க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் தடி வட்டி காணுங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஷினு, ஓகேவா. இது P கொடுத்துட்டாங்க, P கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, Nனும் கொடுத்துட்டாங்க. உங்களை தனி வட்டி கேட்குறாங்க. தனி வட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ I = P எவ்வளோ 4,000, N எவ்வளோ 2, R எவ்வளோ 5, இப்போ 5/100, ஓகேவா. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம், ஓகே. அப்போ 2 5s are 10, அப்போ 40 × 10, I வந்து பார்த்திங்கன்னா 400. அதுதான் கேட்குறாங்க, வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 400, ஓகேவா. டிவி சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,850 4 ஆண்டுகளில் 7,950
8920 மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 6 வருஷத்தில் அமௌண்ட்டு தான் இது கொடுத்துருக்குறது. அது எவ்வளோ கிடைக்குதுன்னா 8850. தென் 4 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குதுன்னா 7920. அப்படின்னா உங்களை அசல் மட்டும் வட்டி விதம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது 4 வருஷத்துல எவ்வளோ கிடைக்குது, 6 வருஷத்தில் இருக்குதுன்னா நடுவில் எத்தனை வருஷம் இருக்குது, 2 வருஷம். இப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 வருஷம். அப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வட்டியாக இருக்கும். அப்போ வட்டி எவ்வளோ வரும், 8ல் 2 போச்சுன்னா 6, 18ல் 9 போச்சுன்னா 9. 2 இயர்ஸில் எனக்கு வட்டி வந்து 960ங்க. அப்போ 1 இயருக்கு வட்டி எவ்வளோ, 1 இயருக்கு 480. ஓகேவா, சரியா? இப்போது 1 இயருக்கு 480 அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது முன்னாடி அசல் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் 4 ஆண்டுகள் இவ்வளோ மாறி இருக்குன்னா வருஷத்துக்கு 480 ரூபானா 4 வருஷத்துக்கு என்ன ஆயிருக்கும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0, 4 8s are 32, remaining 3, 4 4s are 16, 16 3 19, 1920 வருது. ஓகேவா, அப்போது எனக்கு இது வந்து வட்டி மட்டும். அப்போ அசல் வேணும்னா நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு தெரியும் A is equal to P plus I. A வந்து பார்த்திங்கன்னா 7920, P தெரியாது, I கண்டுபிடிச்சிட்டோம் 1920. அப்போ P எவ்வளோ, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 6000 வரும். ஓகேவா, 6000ல் இருக்கிற ஒரே ஆன்சர் பார்த்திங்கன்னா D. அப்போ நம்ம எதை ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, அப்போ 6000. இதை வந்து I is equal to PNR/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8% கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே 6000ல் ஒரே ஆன்சர் இருக்கிறனால நம்ம டேரெக்டாக இதை D போட்டுடலாம். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இன் how many years will a particular amount become 3 times of its principal at 8% rate of interest? ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளை வந்து 3 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி பாருங்கள், கிவனை எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது A வந்து பிகம்ஸ் என்ன ஆகும்னா 3 times of its principal. 3 times ஆஃப் அதை பிரின்சிபல்னால் நம்மளுக்கு A is equal to 3P இப்படின்னு இருக்கான். ஓகேவா, அப்புறம் R கொடுத்துருக்காங்க 8%. உங்களை N தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் அமௌண்ட்டுன்றது P + I. கரெக்டாக, அசல் ப்ளஸ் வட்டி. அப்போது A இப்போ கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3P is equal to P + I. எனக்கு I தான் வேணும். அப்போ இந்த 3P இந்த சைடு இந்த P வந்துச்சுன்னா 3P - P வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், 2Pன்னு ஆயிரும். ஓகேவா, இப்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to PNR/100. ஓகேவா, ஸோ எனக்கு I கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் நான் 2P, இது Pயும் தெரியும், N தான் கேட்குறாங்க, R கொடுத்துட்டாங்க 8%. ஓகேவா, அப்போ R போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த Pயும் கேன்சல் ஆகிடும். எனக்கு N தான் வேணும். அப்போது இது என்ன ஆகும், 2 × 100 / 8. ஓகேவா, இந்த 2 டேபிளில் கான்செப்ட் பண்ணால் 4 times 100/4 நம்மளுக்கு தெரியும் 25. அப்போ 25 இயர்ஸ் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. ஸோ 25 இயர்ஸ். சிறுசம் பார்த்துச்சுக்கோம். ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக 15,000 10% தனிவட்டி என்ற விதத்தில் கடனாக பெற்றால் அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுதுன்னு கேட்டிருக்காங்க. P கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, உங்களை என்ன கேட்குறாங்கன்னா N தான் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9,000 கடனை முடிக்கும் தருவாயில், அதாவது இங்கே குழப்புதுன்னா நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்துருக்கோங்க. இஃப் ஷி பெய்டு ₹9,000 as இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க I. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், N. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to PNR/100 போட்டுக்கலாம். I வந்து கொடுத்துட்டாங்க 9,000, Pயும் கொடுத்துட்டாங்க 15,000, N தான் கேட்குறாங்க, Rயும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு N தான் வேணும். அப்போது 9,000 / 1,500. கரெக்டாக, இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். 15 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது 6 டைம். அப்போ N வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் C தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சம் பார்த்துட்ருக்கோம். 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 100 தனி வட்டியாக கொடுத்தாலும் அதன் வட்டி விகிதம் என்னன்றாங்க. இது ஒரு டேரக்ட் ஈஸியான கொஸ்டின். அசல் P கொடுத்துருக்காங்க, வட்டியும் கொடுத்துட்டாங்க, வட்டி விகிதம் R தான் கேட்குறாங்க, Nனும் கொடுத்துட்டாங்க ஓராண்டுன்ட்டு. நம்மளுக்கு தெரியும் I is equal to PNR/100. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து I வந்து எவ்வளோ, 100 ரூபா, P 1000, Nனும் கொடுத்துட்டாங்க 1, R தான் கேட்குறாங்க, /100. ஸோ இந்த 0வும் இந்த 0 கேன்சல் ஆகிரும். அப்போ R வேணும்னா 100/10. அப்போது நம்மளுக்கு R வந்து 10%. பர்சன்டேஜில் தான் இது எழுதுவோம். அப்போ 10%. இந்த ஆன்சர் இங்கே இருக்குது, இதுதான். ஓகேவா.
சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குகிறதில் வட்டி வீதம் காண்க. பி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஐயும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இவங்கள என்ன கேட்குறாங்கன்னா ஆர் கேட்குறாங்க. ஸோ இது டேரக்ட் கொஷின் தான். நம்மளுக்கு தெரியும் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஐ வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா, பி வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா, என் 2, ஆர் தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த 100 கேன்சல் ஆயிரும். இப்போ ஆறு வந்து பார்த்திங்கன்னா 240 டிவைடட் பை 30 × 2. இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ஓகேவா? சாரி, 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 8. 8 3 is 24. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. அப்போ ஆறு வந்து பார்த்திங்கன்னா 4%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றனால பர்சன்டேஜ் வரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 4%. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஒருவர் 4500க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக 750 கொடுத்தால் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் டேரக்ட் கொஷின் தான். பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துட்டாங்க, வட்டி ஐ கொடுத்துட்டாங்க, உங்களை ஆர் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேவா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஐ எவ்வளோ 750, பி எவ்வளோ 4500, என் 2, ஆறு தான் கேட்குறாங்க. ஓகே, டிவைட் பை 100. இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா 750 டிவைடட் பை 45 × 2. ஓகேவா? இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இந்த 9 டைமு. இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, 25ல் 5 டைம், 150 பை 9. 3 டேபிளில் பண்ணலாமா? இது 3 டைமு. இதை பண்ணிங்கன்னா 5 டைம், 50 பை 2. இதை 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 25. ஸோ 25 பை 3. ஸோ இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதலாமா? நம்மளுக்கு தெரியும் 8 3 is 24, ரிமைனிங் 1 by 3. ஓகேவா? 3 8 24, 24 + 1 25 வருதா? அப்போ இது ஆறுன்றனால பர்சன்டேஜில் எழுதுகிறோம். அப்போது 8 1/3%. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 1/3%. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். 6000 அசலானது 4 ஆண்டுகள் தனி வட்டியுடன் சேர்த்து 720 தொகையாக அதிகரிக்கிறேன். தனி வட்டிக்கான சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கான சதவீதம் ஐ எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஐக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. ஓகேவா? இதில் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஏ வந்துட்டு பி + ஐ. ஓகேவா? அப்போ எனக்கு ஐ வேணும்னா ஏ மைனஸ் பி. இங்கே ஏ எவ்வளோ 7200 மைனஸ் 6000. அப்போது வட்டி வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? வட்டி தெரியும், பியும் தெரியும் 6000. என்ன கேட்குறாங்க? சதவீதம் தனி வட்டிக்கு நான் என் கொடுத்துட்டாங்க 4 ஆண்டுகள், உங்களை 6 தான் கேட்குறாங்க. டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். எனக்கு 6 தான் வேணும். அப்போ 1200 டிவைடட் பை 60 × 4. ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆகிடும். 6 டேபிள் கேன்சல் பண்ணி 20 பை 4. இப்போ 5 டைம்ஸ். அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா 5%. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சி. ஸோ 5% இந்த சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். மீனா என்பவர் 9% வட்டி விதத்தில் ஒரு வருடத்திற்கு 45 வட்டியாக செலுத்துகிறார் எனில் அவர் வாங்கிய தொகை என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வட்டி வீதம் ஆர் கொடுத்துருக்காங்க, என் வந்து 1 இயர்னு கொடுத்துருக்காங்க, வட்டி ஐ கொடுத்துட்டாங்க, பி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தெரியும் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போது கிவன் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐ கொடுத்துருக்காங்க 45, பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதான் கேட்குறாங்க. என் 1 இயர்னு சொல்லிட்டாங்க, ஆர் வந்து 9/100. ஓகேவா? இப்போ பி வேணும்னா 45 × 100 டிவைடட் பை 9. 9 டேபிளில் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைமு. இப்போ 5 × 100 வந்து 500. ஓகேவா? பி எவ்வளோ 500 ரூபா. ஓகேவா? நம்ம அமௌண்ட் எவ்வளோனா அசல் எவ்வளோனா 500 ரூபா. ஓகேவா? சீரசம் பார்த்துட்ருக்கோம். 600 குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துட்டாங்க, உங்களை பி கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐ கொடுத்துருக்காங்களா 450, கே பி தான் கண்டுபிடிக்கணும், என் 3 கொடுத்துட்டாங்க, ஆர் 15 கொடுத்துட்டாங்க. ஓகே,
எனக்கு பி தான் வேணும். அப்போ 450 இன்ட்டு 100 டிவைடட் பை 3 இன்ட்டு 15. 3 இன்ட்டு 50 நம்மளுக்கு தெரியும் 45. இது அப்போ 45ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைமு. இப்போ பி பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 100 1000. ஓகேவா? அப்போ பி எவ்வளோ? 1000. ஓகேவா? 1000 தான் இந்த சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு எடுக்கும் தனி வட்டி காணுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் தான். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் இப்போ வட்டி தனி வட்டி தான் கேட்குறாங்க. ஐ வந்து PNR/100. ஓகேவா? பி வந்து பார்த்திங்கன்னா 20,000. இது வந்து பார்த்திங்கன்னா 6. என் வந்து 4. ஓகேவா? என் வந்து 4. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20,000 இன்ட்டு என் வந்து 4, ஆர் வந்து 10. ஓகே, 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 4s are 8, 30. ஓகேவா? அப்போ 8,000. இப்போ தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. ஓகேவா?